வலிமை தாங்க. அந்த மன வலிமை எங்கேருந்து வரும் அப்படின்னா, நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையிலையும், நாம தான் பொறுப்பு என்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிலையும், அயராத அந்த உழைப்பிலையும், தன்னம்பிக்கையிலையும், கான்ஃபிடென்ட், இதுக்குள்ளேயெல்லாம் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயந்தாங்க மனிதன் மட்டுமல்ல, இங்கே படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுமே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த உயிர் இயக்க விசையில் இயங்காமல் இருந்திருக்கு சொல்லுங்கள்? ஏதாவது அதனுடைய பணியை, அதனுடைய நோக்கத்தை, அதனுடைய பிறப்பின், அதனுடைய கோர், அந்த எனர்ஜியை எதுலையாவது வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கா? பண்ணவே பண்ணாது. அதன் காலங்களில் அதன் தேவைகளை அதன் வழியில் அதன் சக்திக்கு உகந்தபடியாக கட்டமைத்து கொண்டே இருக்கிறது, நகர்ந்து கொண்டே இருக்கிறது.